ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் குட் மார்னிங். குட் மார்னிங். நான் 3:15 நினைச்சிட்டு காயத்ரி 4:15 எந்திரிச்சுட்டான். எந்திரிச்சு பூ கட்டிட்டு இருக்கிற பாருங்க காலையிலேயே. நைட்டு கட்டி வைக்கலான்னு பார்த்தா தம்பி தூங்க வச்சுட்டு அப்படியே நானும் படுத்து தூங்கிட்டேன். பேர போடல. நான் தான் காலையில் எந்திரிச்சு பால் சூடு பண்ணி அந்த மிளகா அந்த காம்பு போட்டு பெற போட்டுருக்குறேன். நான் நீ யூடியூப்ல பார்த்தேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயே 4 மெத்தேடில் பெற போடலாமாம்மா. தயிர் இல்லைன்னா புளி கொஞ்சோண்டு போட்டும் பெற போடலாம் தனியாக, இல்லை இஞ்சி போட்டும் பெற போடலாம், அப்புறம் வர மிளகாயும் போடலாம், பச்சை மிளகாய் இருந்தாலும் பச்சை மிளகாயும் போட்டு பெற போடலாம். 4 மெத்தேடில் போடலாம். இவங்க வந்து ஒரு வீடியோவில் பார்த்தது காம்பு போட சொல்லியிருந்தேன். நான் காம்பு தான் போட்டிருக்கிறேன் ஒரு டம்ளரில். பார்க்கலாம் எப்படி பெறையாதுன்னு பார்ப்போம். பாருங்க, காலையில் எழுந்திரிச்சு இந்த ஹெல்த் மிக்ஸு உடச்சி ஒரு டப்பாவில் கொட்டிட்டு நான் ஒரு டம்ளர் குடிச்சிட்டேன். நீ குடிச்சிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. தம்பி எந்திரிச்சேன்னா தம்பிக்கும் கொடுக்கலாங்க. இவ்வளோ நன்மைகள் இருக்குது இதில், பார்ப்போம். இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். தம்பி இருந்துச்சானா குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்ப வேண்டியதுதான். நோம்பின்னு கூட நேற்று என்ன நோம்பின்னு இருந்தீங்க? குலதெய்வம் கோயிலுங்க. வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் நோம்பி கொண்டாடுவாங்க, கெடா வெட்டுவாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது கெடா வெட்டினாங்க. அப்புறம் இடையில வந்து கொஞ்சம் வருஷமாக வெட்டவே இல்லை. இப்போ நான் தான் போன வருஷம் வந்து ஃபோர்ஸ் பண்ணி கண்டிப்பாக கெடா வெட்டி ஆகணும். கூட்டு கெடா தான் வெட்டுறோம், தனித்தனியாக கிடையாது. கூட்டு கெடானா ஒரு 10 பேர் சேர்ந்து பணம் போட்டு வெட்டுறது. அப்புறம் இதுக்கு என்னங்க கோயில் கெடா வெட்டுறதெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சதுன்னு சொல்லி நான் போன வருஷம் சொன்னங்காட்டின்னு அப்புறம் போன வருஷம் கெடா வெட்டினாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் கெடா வெட்ட போகிறாங்க. அதுக்கு தான் போயிட்டு விழாவெல்லாம் எடுத்து நாங்கள் விளாக் மாதிரி போடுறோம். இந்த ஒரு சின்ன அப்டேட்டு. நீங்களே என்ன பண்ணுறீங்க? காலையிலலாம் உங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் இன்னும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் குட் மார்னிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.